Hello everyone, welcome to Vinis hair care. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெமெடி ஹேர் திக்னஸ்க்கும் ஹேர் growthக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ரெமெடி தான். இதை ஹேர் கண்டிஷனராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை ஹேர் மாஸ்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீட் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபிளாக்ஸ் சீடில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி இருக்கு, விட்டமின் இ ஆயிலும் இதில் அதிக அளவில் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் புரோட்டீன், ஃபைபர், நிறைய முடிக்கு தேவையான சத்து இதில் இருக்கு. முக்கியமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிக அளவில் இருக்கு. இது நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஹேர் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டா சரி பண்றதுக்கான தன்மை இந்த ஃபிளாக்ஸ் சீட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பிளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம், அப்புறம் ஹேர்ல ட்ரைனஸ் அதிகமாகி பிரேக்கேஜ் ஆகிற மாதிரி இருக்கும் சிலருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளமையும் ஃபிளாக்ஸ் சீட் சரி பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெலிவரிக்கு அப்புறமா ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு முக்கியமா ஃபிளாக்ஸ் சீட் கூட கோகோனட் ஆயில மிக்ஸ் பண்ணிட்டு உங்க முடியில அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெகுலரா ஹேர் ஃபால் நல்லா கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆகும். ஹேர் growth நார்மலா வளர்றதை விட ரொம்ப ஃபாஸ்டா வளர்றதுக்கு ஃபிளாக்ஸ் சீட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ண போற ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஜா இதழ். பன்னீர் ரோஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். எனக்கு நார்மல் ரோஸ் தான் இங்க கிடைச்சது. ரோஸ் பெட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் அதிக அளவுல இருக்கு. இது நம்மளோட ஸ்கேல்பையும் ஹேரையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். முக்கியமா நம்மளோட ஸ்கேல்பை நல்லா டீப் கிளீன் பண்ணும், முடியை நல்லா நரேஷ் பண்ணும். ஹேர்ல ட்ரைனஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது டேமேஜ் இருக்குன்னா அதை சரி பண்றதுக்கான தன்மை இந்த ரோஸ் பெட்டல்ஸ்ல இருக்கு. நம்மளோட ஸ்கேல்போட பிஹெச் லெவலை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு ரோஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி முடி நல்லா திக்கா வளர்றதுக்கும் ரோஸ் பெட்டல்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் பாத்தீங்கன்னா ஒரு 10 இருந்து 15 சின்ன ரோஜா பூ இந்த மாதிரி பிச்சு அந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ண போற ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேரை திக்கா நல்லா ஃபாஸ்டா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு ஆயில். இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொட்ட விழுந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க கூட இந்த லாவெண்டர் ஆயில ரெகுலரா யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்கேல்ப்ல நிறைய ஹேர் ஃபாலிகல்ஸ் புதுசா உருவாக்கி புது முடி நமக்கு வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் லாவெண்டர் ஆயில். சோ இதனால ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் நல்லா திக்கா இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ட்ரை பண்ணாலும் ஹேர் growth கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க உங்களோட கோகோனட் ஆயில்ல கூட இந்த ஆயிலை நீங்க மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஹேர் growth நார்மலா ஆகிறத விட ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு நான் ஃபிளாக்ஸ் சீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டா இன்னொரு 1 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிளாக்ஸ் சீட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 250 ml நான் ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு அப்புறமா ஒரு 50 ml நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிறேன். நான் கண்டிஷனர் அண்ட் ஹேர் மாஸ்க் ரெண்டுமே பண்ண போறேன், அதனால தான் இவ்வளவு தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கண்டிஷனர் மட்டும் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா 200 ml உங்களுக்கு தாராளமா போதும். இப்போ நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச ரோஜா இதழ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நான் அந்த தண்ணிக்குள்ள இதை அழுத்தி விட்டுக்கிறேன். நம்ம என்னதான் பண்ணாலும் அது கொஞ்ச நேரம் மேலதான் இருக்கும். லைட்டா வாட்டர் ஹீட் ஆக அது நல்லா ஊறிடும். இந்த கண்டிஷனர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஸ்லோவா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுப்புல வச்சுட்டு நீங்க தூரமா போயிடாதீங்க, கிட்ட இருந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரோஸ் கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியில ஊற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த தண்ணி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கலர் நல்லா பிங்க் கலர்ல நமக்கு சேஞ்ச் ஆயிடும். ஆக்சுவலா இந்த கண்டிஷனரே பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல தான் நமக்கு கிடைக்கும், ஏன்னா நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதால. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் முக்கியமா அடியில ஃபிளாக்ஸ் சீட் சில நேரம் கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதையும் முக்கியமா இந்த மாதிரி அடியில பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஜெல் நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரோஸ் பெட்டல்ஸோட கலரும் பாத்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஜெல் பாத்தீங்கன்னா நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியோட கலரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு வருது. மறக்காம லோ ஃப்ளேம்ல வச்சு ரெடி பண்ணுங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல இது நமக்கு ரெடி ஆயிடும். நம்ம போட்டிருக்க ரோஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா பெட்டல்ஸும் கலர் மாறும். இப்போ 1-2 பாத்தீங்கன்னா பிங்க் கலர்லயே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஹீட் பண்ண அந்த ரோஸ் பெட்டல்ஸும் கலர் மாறிடும். இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன்.
இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வழுவழுன்னு இருக்க ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே எடுத்து சீரமாக கூட யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துட்டு நார்மலாக நம்ம சீரம் அப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா முடி ஒரு 80% உங்களுக்கு ஈரமாக இருக்கப்ப ஹேரில் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா முடி நல்லா காஞ்சிடும். காஞ்சிட்டதுக்கப்புறம் ஹேர் ரொம்ப சாஃப்டாக ஷைனியாக இருக்கும், ரொம்ப மேனேஜபிளாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குற ஹேர் சீரம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். இப்போவே உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இத்தனைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணாமலே அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஹேர் சீரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்ப திக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஹேர் சீரமாக யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இது வந்து ரொம்பவே நல்லா கொதிச்சிருச்சு. மேலே இந்த நுர மாதிரி ஃபார்ம் ஆகும் பாருங்க, அதுதான் கரெக்டான பதம். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த ஒயிட் ஜெல் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்ச உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இருக்கு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம யூஸ் பண்ண எல்லா ரோஸும் கலர் நல்லா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனரும் பிங்க் கலர்ல நல்லா கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா சூடா இருக்கும் பொழுதே வடிகட்டிடுங்க. அப்படியே விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கெட்டி ஆயிடும், அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு ஃபில்டர் வச்சு இதை நல்லா வந்து வடிகட்டிக்கிறேன். இப்போ இது சூடாக இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக வந்து அதை ஃபில்டர் பண்ண முடியுது. ஃபில்டர் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரில் இருக்கிறத ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இன்னும் ஜெல் வந்து வேஸ்ட் ஆகாமல் அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜெல் வந்து நல்லா நமக்கு வடிஞ்சு வரும். இந்த ஃபிளாக்ஸீட் ஜெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சத்து இருக்குது நம்மளோட முடிக்கு. நம்ம ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி நிறைய வந்து பார்ப்போம், ஒரு சிலது ட்ரை பண்ணுவோம், ஒரு சிலது ட்ரை பண்ண மாட்டோம். பட் ஃபிளாக்ஸீட் வந்து ஒரு வேளை உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்காக நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரு பவுல் அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுட்டு ஹேர் கண்டிஷனராக எப்படி யூஸ் பண்ணணும், ஹேர் மாஸ்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன். இப்போ இது சூடாக இருக்கப்பவே இதில் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் தான் எடுத்து வச்சிருக்கேன், அதான் ஆட் பண்ண போறேன். ஒரு 3 டிராப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கண்டிஷனருக்கு தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கண்டிஷனர் அண்ட் ஹேர் மாஸ்க் ரெண்டுத்துலயுமே நம்ம எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் மொத்தமா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பிரிச்சுக்கலாம். இப்போ ஹேர் மாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாதியா பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுல கர்ட் வந்து ஆட் பண்ண போறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ஜெல்லும் கர்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணால் அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது. ஒருவேளை உங்களால் மிக்ஸ் பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் ஸ்பூன்லேயே பண்ணிக்கோங்க. நான் பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் நல்லா வந்து அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களோட முடியோட ரூட்ஸில் படுற மாதிரி முக்கியமாக நல்லா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா முடியோட ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான தன்மை வந்து இந்த ஜெல்லில் இருக்குது. இது நல்லா ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி ட்வைஸ் இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதால இதை ஸ்டோர் பண்ண முடியாது. ஜெல்லை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுறப்ப கர்டை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் மாஸ்க் பண்ணதுக்கு போக மீதி பாதி நம்ம எடுத்து வச்சது வந்து ஒரு கிளாஸ் ஜார்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதை தான் நம்ம வந்து கண்டிஷனரா யூஸ் பண்ணணும். கண்டிஷனரா நீங்க யூஸ் பண்றதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இது உங்களோட ஹேர்லயும் ஸ்கேல்ப்லயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நார்மல் வாட்டர்ல நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனரை நீங்க எல்லா ஹேர் வாஷ்க்குமே யூஸ் பண்ணலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. முக்கியமா இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சேன் இந்த 3 மெத்தடுமே, அதாவது ஹேர் சீரம், ஹேர் மாஸ்க், ஹேர் கண்டிஷனர், இந்த 3 மெத்தட்ல எதை வேணா நீங்க ஃபாலோ பண்ணலாம். 3மே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கல் ஹேர் ஜெல்னு இதை சொல்லலாம். ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்டன் பண்ணும். நீங்க ரெகுலரா யூஸ் பண்றப்ப நல்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.